நான் குடியிருந்த வீட்டில் வாடகை வந்து 15 ரூபா. மெட்ராஸில் வந்து ரொம்ப நாள் வெறுங்கால் நடந்துட்டு இருந்தேன். ஓவியம் பண்ணு பெரிய வருமானம் கிடையாது, தங்கிறதுக்கு காசு கிடையாது. 7 ஆண்டுகள் இந்தியா பூரா ஓவியம் வரைகிறதுக்கு எனக்கான செலவு 7500 ரூபா. இப்போ சூர்யா கார்த்தி ஃபேமிலியோட போய் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டா 15,000 ரூபா வருது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு வேளை சாப்பாடு 15,000 ரூபா. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அறிமுகநாயகன் வினோத் நடித்த பேய்கதை ஆகஸ்ட் 29 உலகமெங்கும் திரையரங்குகளில். இப்போ சூர்யாவோட போட்டி இப்போ அமெரிக்காவில் இருக்குது. நான் பிறந்த ஊரில் பள்ளிக்கூடம் கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, மின்சாரம் கிடையாது, குடிநீர் கிடையாது. அப்படி ஊரில் பிறந்த ஆள் நான். 192 படங்கள் நடிச்சிருக்கிறேன். 84 கதை கட்டி பிடிச்சி மொத்த கொடுத்து நடிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த சந்தோஷம்லாம் சந்தோஷம் இல்லை. நீங்கள் அந்த ஓவியங்கள்லாம் நீங்கள் அவசியம் வாங்கிட்டு போகணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏன்னா பசங்க சோறு போதான் கவலை இல்லை. ஓவியனாக 7 ஆண்டுகள் வாழ்ந்தனே, அந்த வாழ்க்கை தான் இந்த பிறவிலேயே நான் சந்தோஷப்படுறது. நான் ஓவியனாக வாழ்ந்ததான். ஆயிரத்தி 1959 நான் ஓவியக் கல்லூரியில் சேர்ந்து 65 வரைக்கும் ஒரு 6 ஆண்டுகள் வந்து படித்தேன். அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். இந்த ஹாலிடேக்களில் நான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஸ்பாட் பெயிண்டிங்கு வாட்டர் கலர், இப்போ நீங்கள் பார்க்க போகிறத போகாமல் 99% வாட்டர் கலர் தான். ஓவியக் கல்லூரியில் படித்த காலங்களில் குவார்ட்டர்லி ஆஃப் லீவில் எங்களுக்கு வெளியூர் போவேன். மவுண்ட் ரோடில் வந்து VTI அப்படி விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் ஒன்று இருந்தது. அதில் இந்த மாதிரி படங்களை வரைஞ்சி வச்சோம்னா வெளிநாட்டுக்காரங்க வாங்கிட்டு போவாங்க. அது ஒரு படத்துக்கு 500 ரூபா 300 ரூபா கிடைக்கும். அதில் சேர்த்து வச்சு லீவில் வெளியூருக்கு போய் நான் வரைஞ்ச ஓவியம். ஓவியக் கல்லூரியை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமம் கோயம்புத்தூரில். நான் பிறந்த ஊரில் பள்ளிக்கூடம் கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, மின்சாரம் கிடையாது, குடிநீர் கிடையாது. அப்படி ஊரில் பிறந்த ஆள் நான். எங்கள் ஊரில் 11 பேர் படிக்க ஆரம்பித்து எல்லோரும் ஃபெயிலு. நான் ஒருத்தர் SSLC கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் சென்னை வந்து ஓவியம் வரைஞ்சேன். சென்னை வரதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள்லாம் எல்லாம் செல்ஃப் டாட். இங்கே பார்த்த ஓவியங்கள் பெரும்பாலும் 80% எல்லாமே சுயமாக வரைஞ்ச ஓவியங்கிறாங்க. அந்த மாதிரி சுயமாகவே ஜெமினி கணேசன் படத்தை வரைஞ்சி ஜெமினி கணேசன் 1958 அனுப்பியிருந்தேன். எந்த நடிகனும் பதில் போடல. ஜெமினி கணேசன் ஒரு படித்த மனுஷன், டீசெண்டான ஆள். ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டு நீ வருங்காலத்தில் பெரிய ஆர்டிஸ்டாக வருவேன்னு ஒரு லெட்டர் போட்டார். அந்த ஃபோட்டோவை பார்த்து நான் வரைஞ்சது அந்த ஓவியம். இதை நான் வரையும் போது எனக்கு 19 வயசு. ஒரு வேடிக்கை என்னென்னா, அந்த கிராமத்தை பிறந்த பையன் ஒரு காலகட்டத்தில் ஜெமினியோட நடிக்க போயிட்டேன். கற்பனை பண்ணி பாருங்கள். 1965 66 ஜெமினி நடிக்க போயிட்டேன். நடிக்க போகும்போது நீ படமெல்லாம் வரையாமே அப்படின்னு கேட்டார். நான் உங்களையே வரைஞ்சிருக்கேன் அப்படின்னேன். இப்போ காட்டு அப்படின்னாரு. கொண்டு போய் இந்த ஒரிஜினல் படத்தை காட்டினேன். டேய் ஏன் படம் அது, நான் வச்சுக்கலாமா அப்படின்னாரு. நீங்கள் ஒரிஜினல் ஆள் உயிரோடு இருக்கிறீங்க, நான் படத்தை நான் வச்சுக்கிறேன்னா கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னேன். நம்ப மாட்டேங்க. பார்க்கும்போது கேட்டு இருந்தார். சூர்யா கட்டாயப்பட்டதுக்காக அவர் 80வது பிறந்த நாளுக்கு சதாபிஷேகம் அன்னைக்கு இந்த ஒரிஜினல் படம் இப்போ ஜெமினி கணேசன் வீட்டில் இருக்குது. இது வந்து என்னுடைய 19 வயசு வரைஞ்ச வாட்டர் கலர். நெக்ஸ்ட் இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. இது வந்து ஓவியக் கல்லூரி சேர்றதுக்கு முன்னாடி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஓவியக் கல்லூரிக்கு சேர்றதுக்கு முன்னாடி நான் சுயமாக வரைஞ்ச ஓவியம். இந்த ஓவியம் சென்டர் பண்ணுப்பான், அது வரைஞ்சது. இது பத்மினி ஓவியம். பொண்ணு வளையம் பூமின்னு ஒரு சினிமா படம் வந்துச்சு. அந்த படத்தை வந்த ஃபோட்டோ பார்த்து இந்த படத்தை நான் வரைஞ்சிருந்தேன். இதை வரைஞ்சிட்டு ஒரு 15 வயசுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் பப்பியம்மாவோட சொந்தக்கார பையன் ஒருத்தருக்கு கல்யாணம். அதுக்கு போகும்போது இந்த படத்தை நான் பேக் பண்ணி கொண்டு போய் பப்பியம்மாட்ட இந்த பார்சல் கூட என்னைக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னா, தெரியலப்பா அப்படின்னாங்க. திறந்து பார்த்தாங்கன்னா இந்த படம். டேய் நானா அது, நான் இவ்வளோ அழகாக இருந்தேன்னா அப்படின்னு, இல்லைம்மா இதை விட அழகாக இருந்தேங்கம்மா அப்படின்னு சொன்னேன். இதை நான் வச்சுக்கலாமா உங்கள்ட்ட தான் கொண்டாந்து சொன்னேன். நம்ப மாட்டேங்க. அதை வாங்கிட்டாங்க. 2006 செப்டம்பரில் சூர்யாவுக்கு கல்யாணம். சூர்யா கல்யாணத்துக்கு நம்ம வந்தாங்க. வந்து ஆசிரமம் பண்ணிட்டு போனாங்க. அடுத்த 15 நாள் அம்மா இறந்துட்டாங்க. இறந்து போனப்போ மரியாதை பண்ணுறதுக்காக
சோபனா ஒரு நடிகை, அவங்க சொந்தக்காரி. அவங்க வீட்டில் டெட் பாடி இருந்துச்சு. அதை பார்க்கலான்னு நான் போனேன். அங்கே போனால் சவப்பெட்டிக்குள்ளே வந்து நம்ம சிலை மாதிரி படுத்துருக்காங்க. அதை பார்த்து அப்படியே பார்த்துட்டே போனேன். தலைமாட்ட போனால் பக்கத்தில் குச்சி விட கிழிஞ்சிது. பக்கத்தில் ஒரு படம் இருந்துச்சு, இந்த படம். இது பெரியார். அதாவது ஒரு 2-3 படம் இங்கே கூட பெரியார் வரைஞ்சிருந்தாங்க. நான் வந்து நிறையா பேரோட படங்களாக வரைஞ்சிருக்கேன். ஆனால் பெரியார் படம் வரையறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்போ மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் ஒரு நாள் சொன்னார், நீங்கள் பெரியாருடைய ஓவியத்தை வரையினா உங்கள் ஓவியக்கலை கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னாரு. இப்போ தேடி இவ்வளோ பேப்பர் பிரிண்ட் மட்டும் இருந்துச்சு. அதை பார்த்து 2007 எத்தனை நிமிஷம் பாருங்கள், 10 நிமிஷம் கூட எனக்கு 15, 7, 18, 17 வருஷம் ஆகுது. இந்த படத்தில் நான் வரைஞ்சி 17 வருஷம். 2007 வந்த பெரியார் ஓவியம். பெரியார் ஓவியம்னா எல்லாத்தையும் இதுதான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னா, இந்த ஓவியங்கள் பூரா இங்கே புத்தகம் இருக்குது. இந்த B8 அந்த செக்ஷனில் வந்து ரூம் வந்து B8. அந்த பிளாக்கில் வந்து B8ல் இந்த மொத்த பெயிண்டிங்கை போட்டிருக்கான். அதாவது சூர்யா வந்து அப்பாவுடைய பெயிண்டிங் பூரா வந்து உலகம் போல போய் சேரணும்னு 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த காப்பி டேபிள் போடுங்க. 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த புத்தகம் தான் இப்போ நீங்கள் ஆக்சுவலாக அந்த புத்தகம் வந்து 2 லட்சம் ரூபா, 2000 ரூபா விலை. ஒரு புத்தகத்தின் விலை 2000 ரூபா. இந்த எக்ஸிபிஷன் வரவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய்க்கு தர சொல்லியிருக்கேன். நீங்கள் போகும்போது வாங்கினா 1000 ரூபாய்க்கு அந்த புத்தகம் வாங்கிட்டு போகலாம். அதுக்கு எல்லாம் இந்த ஒரிஜினல் படம் நீங்கள் பார்க்கலாம். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வில்லியம்ஸ் மலையாள படங்களுக்கு பெரிய கேமராமேன் வந்தார். நான் குடியிருந்த வீட்டில் வாடகை வந்து 15 ரூபா, ஒரு மாதம் வாடகை 15 ரூபா. புதுப்பேட்டைன்னு பேர், அசோகோட்டுக்கு பின்னாடி. அதுதான் 7 ஆண்டுகள் இருந்து இந்தியா பூரா சொல்லி வந்தேன். 7 ஆண்டுகள் இந்தியா பூரா ஓய்வு வரைகிறதுக்கு எனக்கான செலவு 7500 ரூபா. ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சூர்யா கார்த்தி ஃபேமிலியாக போய் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டா 15,000 ரூபா வருது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு வேளை சாப்பாடு 15,000 ரூபா. நான் காஷ்மீரில் கன்னியாகுமரிக்கும் தெருவா போய் 7 ஆண்டுகள் ஓய்வு வரைக்கும் எனக்கான செலவு 7500 ரூபா. அந்த மாதிரி அந்த நடிகனாவதுக்கு முன்னாடி அந்த வில்லியம்ஸ் எடுத்த புகைப்படம், அந்த புகைப்படத்தை பார்த்து நான் வரைஞ்சி செல்ஃப் போர்ட்ரேட்னு பேர். இது என்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 50% பேர் ஓவியர்கள் இருக்கீங்க. இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடே இருக்காது. இப்போ முகம் இருக்கு இல்லையா, முகம்னா இங்கேருந்து கோடு இப்படி வளைஞ்சு போகும், இங்கேன்னா அப்படி மேலே வளைஞ்சு போகும், மூக்கெல்லாம் இப்படி கீழே இறங்கி வரும். அப்படி முகத்தினுடைய தோல் எப்படியெல்லாம் போதோ அந்த சர்ஃபேஸ் அதுனா மாதிரி லைன் ட்ராயிங் இருக்கும். இந்த லைன் ட்ராயிங் வந்து மைசூர் தசரா எக்ஸிபிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1963 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ஓவியம் என்னுடைய ஓவியம். இது வந்து கலைஞர் பெரியார் படத்தை வரைஞ்சேன். பெரியார் படத்துக்கு கலைஞருடைய 2 படங்களில் அவர் வசனங்கள் நடித்தேன். பெரியார் படத்தை வரைஞ்சி கொண்டு போய் அவர் காட்டினேன். ஏப்பா அதெல்லாம் வரைஞ்சிட்டு என் மூஞ்சி எப்போ வரைய போகிறேன் அப்படின்னாரு. இல்லைங்க உங்கள் படத்தை வரைய முடியாதுங்க அப்படின்னு. என்ன பிரச்சனை இருக்குனாரு, தலை வழுக்கையாகி போச்சு அப்படின்னேன். வழுக்கையாக உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, கருப்பு கண்ணாடி போட்டுக்கண்ணா. கருப்பு கண்ணாடி போட்டால் கண்ணு தெரியாது. புரியுது உங்களுக்கு? கருப்பு கண்ணாடி உங்கள் கண்ணு எப்படி எப்படி தெரியும்? கருப்பு கண்ணாடி போட்டிங்க, தலை வேறு வழுக்கையாக இருக்குது. நான் ரசித்த கலைஞர், நான் வந்து 1950-60 ரசித்த கலைஞர் சென்டர் வகுடு எடுத்துருப்பார். 2 கண்ணு பெருசாக இருக்குது, முத்து பல்வகை இருக்குது. அவர் தான் எங்கால் அப்படின்னேன். அப்படியா இல்லைன்னு சொல்லிட்டு 1969 முதலமைச்சர் இருந்தார். அண்ணா இறந்த போனவுடனே அவர் முதலமைச்சர் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு எல்லா அரசு அலுவலகங்களிலும் இந்த படம் வச்சிருந்து அந்த படத்தை தேடி எடுத்து கொடுத்து இப்போ வரைஞ்சி கொடுத்தான்னு சொன்னார். அந்த படத்தை பார்த்து வரைஞ்சது கலைஞர் வீட்டில் இருக்குது. இந்த படம் கலைஞர் ரொம்ப சந்தோஷப்பட்ட அவர் ஓவிய படம். 2 கண் இருக்குது, பல்லு வச்சு இருக்குது, சென்டர் இருக்குது. அப்படி பார்த்து வரைஞ்ச ஓவியம் வந்து கலைஞர். நெக்ஸ்ட் இது வந்து அதே மாதிரி 1961 ஓவிய கல்லூரியில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். மெட்ராஸில் வந்து ரொம்ப நாள் வெறுங்கால் நடந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து ராபின் கூட் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. ராபின் கூட் 450 ரூபா. அந்த காலத்தில் சைக்கிள் விலை 450 ரூபா. பிராட்வேல போய் அந்த சைக்கிள் நான் வாங்கியது. இது வந்துட்டு இருக்கும்போது அசோக் லேலண்ட் வந்து இந்த வண்டலூர் பக்கத்தில் க்யூ நின்றுருந்தாங்க. என்ன விசேஷம்னா, நீங்கள் 1000 போச்சுங்க, எல்லாருக்கும் பொறி கடை கொடுக்குறாங்கன்னா பொறி கடை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் க்யூவில் நின்று பொறிகளை பாக்கெட்டில் வாங்கி போட்டு அந்த பொறிகளை சாப்பிட்டே மெட்ராஸ் வந்தேன். அப்படி வரலாறு இந்த படத்துக்கு முன்னாடி இருக்குது. நெக்ஸ்ட் மகாத்மா காந்தியே நீ பல்வேறு கோணங்களில் பார்த்துருப்பீங்க. மகாத்மா காந்தியை நீங்கள் பார்க்காத கிடையாது. இந்த மாதிரி கோணத்தில் நீங்கள் மகாத்மாவை பார்த்துக்க முடியாது. கன்னிமரா லைப்ரரி இந்தியாவில் இருக்க பெரிய லைப்ரரியில் கன்னிமா லைப்ரரி பெருசு. அது வந்து 21 செக்ஷன் இருக்குது. 21 செக்ஷனில் வந்து திருமண பக்கமெல்லாம் புத்தகம் வந்துச்சு. மகாத்மா காந்தி பற்றி உலகத்தை யாரெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களோ, நீங்கள் ஃபோட்டோ எடுத்து உங்கள் பேர் போட்டு கத்திச்சு பண்ணி சோன்னு போட்டுருக்கு. உலகத்தில் யாரெல்லாம் காந்தி படம் எடுத்துக்க எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பிரிண்ட் பண்ணிக்கும் போது இந்த படம் என்னென்னா, காந்தி உட்காந்து எழுதிட்டுருக்காரு. எழுதிருக்கும் போது தலை மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு. அதை பார்த்து நான் வந்து 1963 வரைஞ்சது. இது ஜெயலலிதா அம்மாவை கொண்டு போய், ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் கார்த்திகை கல்யாணம் போது இந்த படத்துக்கு முன்னாடி கொடுத்தேன்.
இந்த அம்மா இது எப்போ வரைஞ்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் உண்மையை சொல்லட்டுமா அவன் சொல்லுங்கண்ணே. நீங்களும் நானும் எஸ்எஸ் வாசன் டைரக்ஷனில் 1966 மோட்டார் சொந்தமுறையில் நடிக்கும்போது வரைஞ்சிருந்தேன். மோட்டார் சொந்தமுறையில் சிவாஜிக்கு 3-4 பொண்ணு இருக்கும். சைலசி பெரிய பொண்ணு, 2வது பொண்ணு ஜெயலலிதா, எல்லாருக்கும் பெரிய பொண்ணு காஞ்சனா. காஞ்சனாவுக்கு நான் ஜோடி. புரியுது அவனுக்கு. அந்த படம் நடிக்கும்போது 1966 நான் வரைஞ்ச காந்தி ஓவியம். இப்போ என் சம்மந்தப்பட்டவங்க உலகத்தில் யாரெல்லாம் சிவகுமார் சம்மந்தப்பட்ட எல்லார் வீட்டையும் இந்த படம் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த படம் பெயிண்டிங் புக்கில் ரேப்பர் இந்த படம் தான் இருக்குது. இது கலைவாணர் என்எஸ்கே ஓவியம். இது அந்த புக்கில் ஒரிஜினல் இருக்கும். இது வந்து 67 இந்த படம் வரைஞ்சேன். கலைவாணரை பற்றி நீங்கள் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் கொடைவள்ளல்னு சொல்கிறோமில்ல, எம்ஜிஆருக்கு குருநாதர் அவர் தான். எம்ஜிஆருக்கு முன்னாடி கொடைவள்ளலாக இருந்தவர். ஏன்னா இவர் ஹீரோவாகி நிறையா சம்பாதிச்சார். அவர் சம்பாதிக்க 49 வயசுலேயே போயிட்டார். எம்ஜிஆர் 71 வயசுல போகிறாரு, அவர் 49 வயசுலேயே போயிட்டார். ஆனால் அவர் தான் கொடைவள்ளல். கோயம்புத்தூரில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் வந்து ரெய்ட் நடக்குது. ரெய்ட் நடக்கும்போது ஆஃபீஸில் போய் பொட்டி எடுத்து பார்க்குறாரு. தானம் 2000, தானம் 3000, தானம் 4000, வெறும் தானம் 5000 போட்டுக்கிட்டு என்ன பேரையே காட்ட சும்மா தானம் பண்ணி ஏமாற்றி பார்க்கணும். இல்லைங்க, எங்கள் ஐயா யாருக்கா தானம் பண்ணால் அவங்க பேர் எழுத மாட்டார், அது நாகரிகம். யாருக்கு கொடுத்தாலும் பேர் எழுத மாட்டார் அப்படின்னா எனக்கு பூசத்துலையா அப்படின்னாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சென்ட்ரல் ஸ்டுடியோ இங்கேருந்து 4 மைல் தாக்கு ஐயா அவங்க ஷூட்டிங் இருக்கிறாரு, நீங்கள் போய் பாருன்னொன்னே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் டக்குனு ராஜகுமார் மாதிரி ஒரு வேட்டியை கட்டி ஒரு கலர் துண்டை போட்டு ஒரு மஞ்சள் பை தூக்கிட்டு நேராக போயிட்டார். யார்? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். டக்குன்னு பண்ணார், டைக்கெல்லாம் கழட்டி போட்டு சாதாரண ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு நேராக போய் வெளியே நின்றுருக்கிறாரு. ஷார்ட் முடிஞ்சு என்எஸ்கே வெளியே வந்தார். ஐயா வணக்கம், நான் தொண்டாமுத்து பக்கம் சொந்த ஊர், நீங்கள் வந்திருக்க என் பொண்ணுக்கு கல்யாணம் அடுத்த மாதம் வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்திருக்கேன் பார்த்து போகிறான்னு வந்தேண்ணே, துட்டுக்காக வந்திருக்காண்ணே. அதான் பைத்தியக்காரா, எங்கள் ஆஃபீஸில் ரெய்டு நடக்குதா? யாருக்கிட்ட சொல்கிறாரு? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்டையே ரெய்டு நடந்துட்டுருக்குறாங்க, இன்றைக்கி நாளைக்கு போவாங்க, நீ நாளைக்கு வந்து பண்ணார். ரெய்டு பண்ண ஆஃபீஸருக்கே தானம்னு சொன்னாள். அப்படி இருந்தவர் ஒரு கொலை வழக்கில் இந்தியன் கொலை வழக்கில் மாட்டி 2.5 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி பணம் படுத்தார், மணமன் டைரக்ட் பண்ணார், சந்தையிலாக படுத்தார், ஏகப்பட்ட படத்தில் பேர் போல உச்சத்துக்கு வந்து எல்லாம் கீழே போய் சொத்து பத்து போய் குழிக்கெல்லாம் அடிமையாகி சாக கிடக்கிறார். இப்போ ஜனரல் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார். இருந்தால் கூட அந்த தானம் பண்ணுற புத்தி போக மாட்டேங்குது. ஒரு கீர்த்தாக்கமே ஹோட்டலில் சாப்பாடு டிக்கெட் 30 டிக்கெட் வாங்கி வச்சுட்டு பாருப்பா, யார் தம்பி என்னை பார்க்கத்தானே வந்தேன், சும்மா போயிடாத, பக்கத்தில் ஹோட்டலுக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சுனா நீ போய் சாப்பிட்றாண்ணா. இவர் வந்தார், என்னையா என்னை பார்க்க வந்தியா, ரொம்ப சந்தோஷம், இந்த டிக்கெட். அப்படி தன்னை பார்க்குற எல்லாருக்குமே சும்மா போகலாதுக்காக ஒரு டிக்கெட் சாப்பாடு டிக்கெட் சாப்பிட சொல்கிறார். அப்படியே 30 டிக்கெட் தீர்ந்து போச்சு. இன்றைக்கே 30 டிக்கெட் தீர்ந்து போச்சு. அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு ஒருத்தன் வந்தான் வணக்கம் அப்படின்னா. யாருப்பா நீங்கள்? அண்ணா நம்ம 1940 டிகேஎஸ் நாடகக்குழுவில் நீங்கள் ஏபி நாகராஜன் எஸ்எஸ்பி நடிக்கும்போது நானும் கூட நடித்தேண்ணா. என்ன பிரச்சனைண்ணா? சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுண்ணா. போய் சாப்பாட்டுக்கு தீர்ந்து போச்சு, கையில் காசு கிடையாது. அப்படி இப்படி பார்த்தாரு, இந்த வெள்ளி சொம்புன்னு பக்கத்தில் இருந்துச்சு. அந்த சொம்பு எடுத்து, வெள்ளி சொம்பு மதுரம் என் பொண்டாட்டி குடிச்சிட்டு இருக்கா, வரக்கூட எடுத்துகிட்டு ஓடிட்டு அப்படின்னு சொம்பு எடுத்து கொடுத்தாரு. அவன் எடுத்துகிட்டு ஓடிட்டான். இப்போ திங்க் பண்ணி பார்த்தாரு, சாப்பாட்டுக்கே தீர்ந்து போச்சு, கடைசி அந்த வெள்ளி சொம்பு தீர்ந்து போச்சு. நாளை காலையில் யாராவது வந்து கேட்டால் கொடுக்குறது என்ன இருக்குன்னு நினச்சாரு, நைட் சேர்த்து போயிட்டார். இதான் கதை. அந்த என்எஸ்கேவுடைய படம் 1964. இன்றைக்கி அவன் பேரம் பேத்தியெல்லாம் அமெரிக்காவில் இருக்குது. இப்போ சூர்யாவோட போட்டு இப்போ அமெரிக்காவில் இருக்குது. இது என்எஸ்கேவுடைய கொள்ளு பேத்தி வந்து அமெரிக்காவில் பார்த்து சூர்யா போட்ட பார்த்து நான் உனக்கு கவனிக்க தைரியமாக சொல்லியிருக்கேன். அந்த மகானுடைய படம் இது 1967 நான் வரைஞ்சது. அது முன்னாடி பாருங்கள், ஒரு சைக்கிள் ரிக்ஷா கை ரிக்ஷா போயிட்டுருக்கு. 1961 கை ரிக்ஷா இருந்துருக்குது, ஞாபகம் வச்சுங்க. எல்ஐசி பில்டிங் வந்து நான் மெட்ராஸ் வரும்போது 12 மாடி, 14 இல்லை, நான் மெட்ராஸ் 58 வரும்போது 12வது மாடி கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் 14 மாடி கட்டிட்டாங்க. மெட்ராஸ்ன்னு உள்ள வந்தீங்கன்னா பீச் பார்க்குற மாதிரி, லைட் ஹவுஸ் பார்க்குற மாதிரி, எல்ஐசி மெட்ராஸ் போனியா எல்ஐசி பில்டிங் பார்த்து வந்தேன் கேட்பாங்க. அந்த மாதிரி மெட்ராஸ் அடையாளமாக இருந்த எல்ஐசி பில்டிங்கு. இதை பார்த்து 1961 நான் வரைஞ்ச ஓவியம். நெக்ஸ்ட் இது காமராஜர். இந்த மாதிரி ஒரு தலைவர் எங்கே போய் பார்க்குறது? முதலமைச்சர் ஆகிட்டார். அம்மாக்காரி சிவகாமி ஊர்ந்து வந்தாங்க. என்ன மாதிரி வேணும் உனக்கு? திருப்பதி போகணும் சாமி. திருப்பதிக்கு போகிறது கார் கொடுத்தாரு. அம்மா திருப்பதிக்கு போய் சாமி மட்டும் மறுநாள் வந்தாங்க. இந்தா முன்னாடி என்னது ஊருக்கு போகிற டிக்கெட்டு. அட சாமி, நீ கல்யாணமாக இருக்கிற பொண்டாட்டி பொண்ணை கூட்டியில் நான் கூட வந்து சோறாக்கி போட்டு கூட இருக்கேன், சோறாக்கி போடுக்கிற ஆள் இருக்குது, நீ கூட நீ நாங்கள் சொந்தக்காரன்னு சொல்ல பண்ண மகன் கிளம்புன்னு சொல்லிட்டு அம்மா துரத்தி விட்டார். இப்போ அம்மா ஊருக்கு போயிட்டா.
ஊருக்கு போனால் நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஜவஹர்னு சொல்லி ஒரு தங்கச்சி பையன் கல்யாணம் ஆகுது, சின்ன பிள்ளை மருமலாக இருக்குது, விழுந்தால் டாய்லெட் வசதியாக இருக்காது. ஒரு 4 அடிக்கு 4 அடி டாய்லெட் கட்டிக்கிறோம்பா முதலமைச்சர், 4 அடிக்கு 4 டாய்லெட் கட்டிக்கிறேன்னு கேட்டால் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். பங்களா கட்டுறதுக்கு காமராஜர் பர்மிஷன் கொடுத்தாரு. கேவலம் 4 அடிக்கு 4 அடி வீட்டுக்குள்ள டாய்லெட் கிட்ட பர்மிஷன் கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு நாள் வெங்கட்ராமன் வராரு. வந்தவர் காமராஜர் தாயா பார்க்க போயிருக்காரு. பார்க்க போனால் வயசான கிழவி 80 வயசு கிழவி பக்கவாய உட்காந்துட்டு விசிறி வச்சு வீசிட்டு உட்காந்துருக்கு. வேகாத வெயில் வீசிட்டு இருக்குது. பார்த்தாரு, ஒரு முதலமைச்சர் தாய் இப்படி துன்பப்பட்டான்னு சொல்லிட்டு நேராக பிஏ கூட டே வாடா போடா போய் வாங்கிட்டு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஃபேன் அந்த காலத்து 250 ரூபா இருக்கும். டேபிள் ஃபேனை வாங்கிட்டு வந்து சிங்கிள் ஃபேஸ் அந்த பின்னை குத்தி விட்டார். செய்ய காற்று வந்துச்சு, நல்லா இருக்குதுப்பா அப்படின்ச்சு. இனிமேல் நீங்கள் பணம் மட்டும் விஷயம் வேண்டாம் அப்படின்னு போயிட்டார். 15 நாள் கழிச்சு காமராஜர் சுற்றுப்பயணம் போனவர் அம்மா பார்க்க வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள அப்படியே வந்து பார்த்துட்டே வந்தால் என்னமோ வித்தியாசமாக, ஏய் ஏது என்ன ஃபேன் ஏது அப்படின்னா, அப்பாப்பா நான் வாங்கலப்பா, வெங்கட்ராம் வாங்கி கொடுத்தேன்ப்பா. வெங்கட்ராமுக்கு என்ன மேலே அவரோட இன்ட்ரெஸ்ட்டு, தமிழ்நாட்டில் உன்ன மாதிரி பல ஆயிரக்கணக்கான கிளவி இருக்கிறாங்க, எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பானா, நீ வந்து முதலமைச்சர் அம்மா அதுக்காக கொடுத்த தூக்கடா சொல்லி அந்த காத்தாடியை தூக்கிட்டு போய் விருந்தங்கள்லாம் காங்கிரஸ் ஆஃபீஸில் வீணாக போனது துருப்பிடிச்சு போய் கிடக்குது. தாய்க்கு அது கூட பண்ணாதாரு. அதை விட மோசமாக வேலை பண்ணார். தெருவில் போய் அம்மா குடிக்க தண்ணி வீட்டு தண்ணிங்க தெருவில் போய் கொடாவி அம்மா பிடிச்சிட்டு இருக்கான். அங்கே வந்து காங்கிரஸ் கவுன்சில் என்ன பண்ணார், முதலமைச்சர் அம்மாவை ரோட்டில் போய் பிடிக்கிறாரு கஷ்டப்பாங்கன்ட்டு நைட்டில் ஒரு குழாய் திருத்தரமா காமராஜர் வீட்டுக்குள்ளே தண்ணி குழாய் போட்டு மாட்டி விட்டார். வந்து பார்த்தா குழாய் உள்ளே இருந்துச்சு, அம்மா தண்ணி உள்ளே பிடிச்சிடலாம். யார் வேலை இது, யார் வேலை கரெக்டா, உடனே கரெக்டாக சொல்லி தெருவில் போய் பிடிச்சி சொல்லி பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு சாகும்போது தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மனுஷன் 140 ரூபா தலைகாணி அடியில் வச்சுக்கிட்டு போனான். சொத்தே அவ்வளோதான்பா, தலைகாணி கடியில் காமராஜர் சொத்து எவ்வளோ 140 ரூபா தமிழ்நாட்டு ஆண்டவர் சொத்து. இப்படி ஆளை பார்க்க முடியுமா? கண்ணதாசன் பாட்டு என்ன, தங்கமே தென்பொதிகை சாரலே தன்னிலவே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் என்று ஏதுமில்லை, துணையிருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டிகையில் ஓடு இருக்கும் அதுவும் உனக்கிலேயே காமராசா என்று பாடினான். அந்த காமராஜருடைய ஓவியம் நாகேஷெல்லாம் எப்படி இருந்தால் உங்களுக்கு தெரியாது. 1965 நான் சினிமா கூட நுழையும் போது நாகேஷ் உச்சத்தில் இருக்கிறாரு. கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. நாங்கள் அப்படி ஒரு ஊர்வலமாக வந்துட்டுருக்குறோம். ஒரு 50,000 பேர் கேலரி இருக்காங்க. நாகேஷ் அப்படின்னா கைதிட்டுவாங்க, அப்படி ரசிப்பாருங்க. இனிமேல் ஒரு நடிகனை வந்து நாகேஷ் மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த நாகேஷ் வந்து எங்கள் ஊருக்கான தாராபுரம் சொந்தவர். அவர் என்னை அழகு பையான்னு கூப்பிடுவார். அழகு பையா அவர் தான் அழகு பையான்னு கூப்பிடுவார். என்னை படம் வரைஞ்சி கொடுவா அப்படின்னாரு. இந்த படத்தை வரைஞ்சி கொடுத்தேன். அந்த வரைஞ்சி கொடுக்குற அன்றைக்கி அவர் தண்ணி போட்டுருந்தார். நான் தண்ணி போட்டுக்க வீட்டுக்கு உங்கள் அம்மா இருக்கிறாங்க தப்பாக போய்ட்டு அந்த படத்துக்கு வெடி கொடுன்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் வந்து இந்த படத்தை வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போகிற நிறையா படங்கள் அவரும் நடித்தேன். இனிமேல் நாகேஷ் மாதிரி நகைச்சுவை நடிங்க கேரக்டர் ஆக்டர் வரவே முடியாது. 2009 ஜனவரி 30 நாகேஷ் சேர்த்து போயிட்டார். நாகேஷ் இறந்து போகும்போது நான் டெல்லியில் தமிழ்ச்சங்கத்தை மீட்டிங்கில் இருக்கேன், டெல்லி தமிழ்ச்சங்கத்தை நிகழ்ச்சியில் இருக்கேன். நாகேஷ் இறந்துட்டான்னு சொன்னாங்க. ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு நான் மெட்ராஸ் வந்தேன். போய் பார்த்தோம்னா நாகேஷ் வீட்டில் எந்த படம் கிடையாது. அவர் வந்து ஒரு கடைசி கால வேறு வழி இல்லாமல் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ரெஜினா வந்து அவர் மாத்வா பிராமின், அவர் ஐயர், கன்னடா ஐயர். அவர் விதிவசமாக வந்து ரெஜினாவை கல்யாணம் பண்ண உடனே மதம் மாற்றிட்டாங்க. பீட்டர் நாகேஷ் பேர் வச்சுட்டாங்க. ரொம்ப துன்பத்தில் இருந்தார். கடைசி காலகட்டங்களில் ஒரு பையன், 3வது பையன் பழையபடி அவங்க கம்பிக்கிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பையனுக்கு உபநயனம். அதை என்னை கூப்பிட்டாரு, டே வந்துட்டு போடா அப்படின்னா போனேன். என் பேரை வந்திருக்கான், எங்கள் கம்மிக்கிட்டே வந்திருக்கான், ஆசீர்வாதம் பண்ணால் போயிட்டு போட்டேன். இப்படிலாம் வாழ்ந்த மனுஷன் நாகேஷ் வீட்டுக்கு நான் போகும்போது வீட்டில் எந்த படம் கிடையாது. நாகேஷ் இறந்து போனப்போ அவன் வீட்டுக்குள்ள எந்த படம் கிடையாது. சென்ட் மேரிஸ் ரோடில் வீடு, அப்போ ஹெச்எம் ஹாஸ்பிட்டல் இருந்தது, அதெல்லாம் இப்போ இல்லை. அது சென்ட் மேரிஸ் ரோடில் வீடு வந்து போய் பார்க்கும்போது இந்த படம் வச்சு அது மாலை போட்டு வச்சுருந்தாங்க. நான் வயந்து அந்த ஓவியத்தை வச்சு மாலை போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த புக்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1000 கண் போதாது வண்ணக்கில்லையே அப்படின்னு வந்து குற்றால அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கில்லையேன்னு சின்னமஜி பாட்டெல்லாம் இருக்குது. குற்றாலம் அறிவிந்து எல்லோரும் கொண்டாடக்கூடிய இடம். நாங்கள் போன மே மாதத்தில் மழை பெய்யாமல் வாட்டர் பாஸ் ஒன்றுமே இல்லை, சும்மா லேசாக தண்ணி ஊறிட்டு இருந்தது. ஐயோ படம் வரைக்கும் வழியில் மாட்டிட்டோமேனு
நேராக போய் அந்த மரத்து கீழே ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் தங்கிறதுக்கு காசு கிடையாது. அப்படி பார்த்துட்டு கூட வந்த ஒரு ஃப்ரெண்டு, சார் இவர் சினிமா நடிக்க போகிறாருண்ணா. எந்த படம்? நீங்கள் இனிமேல் தான் நடிக்க போகிறாரு. அப்படி அந்த வேறு வழி இல்லாமல் கல்லாப்பெட்டி, காசு போடுறமில்ல, கல்லாப்பெட்டிக்கு அடியில் நானும் என் ஃப்ரெண்டு நைட்டு படுத்துருந்து காலையில் இருந்த மாதிரி மழை பெஞ்சிருந்து அந்த கொஞ்சம் மழை பெஞ்சு அதை வச்சுட்டு இந்த ஓவியம் 1964 நான் வரைஞ்ச ஓவியம் அது. நெக்ஸ்ட், இது வந்து எங்கள் அம்மாவுடைய அம்மா, என் தாயாருடைய தாயார். கிராமத்தில் வேலை பார்த்துட்டு வந்த உடனே அப்படியே முகமெல்லாம் கருவடிஞ்சு போய் உதரெல்லாம் காஞ்சி போயிருந்துச்சு. அப்படியே உட்கார வச்சு 45 நிமிஷம், வெறும் 45 நிமிஷம் இப்படி உட்கார வச்சு வாட்டக்கடை பண்ணு 1962 45 நிமிஷத்தில் பண்ண வாட்டக்கடை ஓவியம். நெக்ஸ்ட், இது வந்து மதுரை மீனாட்சி ஆயிரங்கால மண்டபம் இல்லை, மதுரை மீனாட்சி. இது வந்து மதுரை திருமணாக்கர் மகால். இந்த திருமணாக்கர் மகால் நாங்கள் போய் வரையும்போதே அது வந்து கோர்ட் ஆகி போச்சு, நீதிமன்றம். 1967 நீதிமன்றம் ஆகி போச்சு. கீழே கோர்ட்டாக நடக்கும். அங்கே முன்னாடி ரட்டை தூண்கள் இருக்கும் பாருங்கள், அது நேர் மேலே வெள்ளை கலர் 2 ஓட்டை இருக்கு இல்லையா, 2 ஹோல் தெரிஞ்சு வெள்ளையா, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த டாப்பில் அந்த ஹோலுக்குள்ளே காலை விட்டு அங்கே உட்காந்துட்டு 2 மணி நேரம் வரைஞ்சது. விழுந்தாங்கன்னு 40 அங்கேயே மண்டை செத்து போயிருப்போம். ஸோ அந்த எழுத்தாப்பில் அந்த வெள்ளை ஹோலுக்கு எழுத்தாப்பில் ஹோலில் 2 பேரும் உட்காந்து அங்கேருந்து 3 மணி நேரத்தில் வரைஞ்சது. 1962 வரைஞ்ச திருமணாக்கர் மகால். நெக்ஸ்ட், இது ஒன்று. அதாவது அந்த காலத்தில் க்ரீட்டிங் கார்டெலாம் வர முடியாது. இப்போ நீங்கள் நிறைய பார்க்குறீங்க, நிறைய படம் க்ரீட்டிங் கார்டு நிறையா வரும். இந்த க்ரீட்டிங் கார்டு மாதிரிலாம் வரைய முடியாது. இப்போ இங்கே இந்த எக்ஸிபிஷனில் பார்க்கும்போது என்னுடைய குழந்தைங்க எல்லாம், குழந்தைங்கன்னா மகள் பேர குழந்தைங்க, நீங்கள் எல்லாம் பேர குழந்தைங்க வயசு தான், எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. நான் இந்த ஓவியக்கலை செத்து போகும்னு நினச்சேன், மாறுநாட்டு வந்திருக்குது, ஓவியர்கள் செத்து போகும்னு நினச்சேன். இல்லை, சாகலை. நீங்கள் எல்லாம் வந்து அதை காப்பாற்றிட்டீங்க. உங்கள் எல்லாரும் 1000 கோடி நன்மை கையெழுத்து கும்பிட. என் பேர பிள்ளைகளை வந்து அந்த நீங்கள் இந்த ஓவியத்தை காப்பாற்றிட்டீங்க. இந்த ஓவியம் யாருமே வரைய முடியாதுன்னு சொல்லும்போது அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி போகும்போது வாங்கிட்டு போங்க. அந்த கண்ணுக்குள் ஐபாலில் 3 ஹைலைட் இருக்குது, 3 ஹைலைட் பேப்பர் ஒயிட்டு, கீழே வந்து அந்த கையில் வெள்ளை பூ வச்சுக்கா இல்லையா, அந்த பத்திரத்தில் போடாமல் பேப்பர் ஒயிட்டு, வெள்ளை பத்திரம் வைக்கவே கிடையாது. அப்படி கிட்டத்தட்ட 1 மாதம் தினம் 3 மணி நேரம் 1 மாதம் வரைஞ்ச ஓவியம். 1959 கணக்கு பாருங்க, 66 வருஷம் முன்னாடி வரைஞ்ச ஓவியம். இதெல்லாம் நீங்கள் அந்த புக்கில் ஒரிஜினல் வாங்கலாம். நெக்ஸ்ட், இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தேன். எல்லாம் என் குழந்தைங்க தான், என் தம்பிமாருக்கு தான். இந்த நிகழ்ச்சிக்கு அரேஞ்ச் பண்ண செல்வக்கண்ணனுக்கு வந்து அளவில்லா சந்தோஷம். என் வாழ்க்கையில் வந்து நான் 192 படங்கள் நடிச்சிருக்கிறேன், 84 கதை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து நடிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த சந்தோஷம்னா சந்தோஷம் இல்லை. இன்றைக்கி உங்களெல்லாம் பார்த்தது பழையபடி நானே பழையபடி 50 வயசு, நான் 20 வயசு 30 வயசு ஆன மாதிரி நீங்கள் பார்த்த அத்தனை ஓவியங்களும் சிவகுமார் 24 வயசு ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் 24 வயது சிவகுமார் மொத்த ஓவியங்களுமே 24 வயசு கூட வரைஞ்சது. என் வாழ்க்கையில் நான் சந்தோஷப்படுற 2 விஷயம். ஒன்று, ஓவியனாக பிறந்தேன். ஓவியனாக பிறந்த பெரிய வருமானம் கிடையாது. இந்தியாவில் ஓவியனாக பிறந்த பெரிய காசு பணம்லாம் பார்க்க முடியாது. இருந்தாலும் ஓவியனாக 7 ஆண்டுகள் வாழ்ந்தனே, அந்த வாழ்க்கை தான் இந்த பிறவிலேயே நான் சந்தோஷப்படுறது. நான் ஓவியனாக வாழ்ந்தது தான். இந்த பிறவிலேயே வந்து உங்களோட எதுக்கு பார்க்க வந்துருங்க. நான் வரைஞ்சி 65 எங்கே இருக்குது, 60 வருஷம் உங்களோட ஏன் பார்க்க வந்தேன்னா மீண்டும் நான் மறுபடியும் எடுத்த மாதிரி உங்கள் வழியாக நானே திரும்ப பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ சந்தோஷப்படுறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண செல்வக்கண்ணனுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த ஓவியங்கள்லாம் நீங்கள் அவசியம் வாங்கிட்டு போகணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். புரியுது உங்களுக்கு? அதை வாங்கிட்டு போய் எனக்கு ஒன்றும் ஆக போகுது, என்ன பசங்க சோறு போகலாம் கவலை இல்லை. ஆனால் அந்த புத்தகம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி காப்பி டேபிள் புக் வந்து 24 வயதுக்குள்ளே இவ்வளோ வெரைட்டி சொன்னாலே இதெல்லாம் வந்து ஓவியம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் எங்கேயும் போக முடியாது. இந்த கண்காட்சிக்கு வந்திருக்க குறிப்பாக ஓவியம் ஸ்டார் நடத்தின அத்தனை குழந்தைகளுக்கும் 2000 புத்தகத்தை 1000 ரூபாய்க்கு தர சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டார் B8 போய் அதை வாங்கிங்க. நன்றி, வணக்கம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அறிமுக நாயகன் வினோத் நடித்த பேய்கதை ஆகஸ்ட் 29 உலகமெங்கும் திரையரங்குகளில்.